சார் என்ன இங்கே ஏதாவது பஞ்சாயத்தா? என்ன சொல்றேன்னா, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு சரி உலகத்துல. நம்ம ஊர்லயே நம்ம தமிழ்நாட்டிலே டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இது வந்து பழைய டெக்னாலஜி நான் சொல்ல வரேன். நான் என்ன நினைச்சேன், ஹைடெக் டெக்னாலஜியில பாலம் கட்ட போறாங்கன்னு நினைச்சிருந்தேன். சரி, இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஆக்கிரம் பண்ணி இது நான் என்ன சொல்றேன், ஒண்ணு கிடையாது, 2 தூணு போடுறீங்கல்ல, ஆமா, ஒரு தூணா ஆக்கி போடுங்களேன்னு நான் சொல்றேன். அந்த 2 தூணுக்கு வர கம்பிய ஒரு தூணா ஆக்கி மொத்த கம்பி போட்டு போடக்கூடாது ஏன்னு தான் கேள்வி கேட்கறாங்க. போடுறாங்க. அவ்வளவு பெரிய பாலம் போடுறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்குது, எத்தனை அடி இருக்குது, அகலம் எத்தனை அடி? அகலம் எப்படி வந்து வரும், எப்படி இதை விட அகலம் அதிகமா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க 2 கம்பி யூஸ் பண்றீங்க 2 தூணுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டீங்க. 2 கம்பி யூஸ் பண்றீங்களா, அந்த கம்பி 2 கம்பி யூஸ் பண்ற தூண்ல மொத்த கம்பியா ஒரு தூணா போட்டு, பெரிய தூணா போட்டு, சிங்கிள் தூணா போட்டு போட்டீங்கன்னா இட வசதி இருக்கும், மக்கள் போக்குவரத்து இருக்கும், கடைக்கு பாதிப்பு இருக்காது. இப்ப இந்திரா காந்தியில வேற போல போறாங்களா பாலம், என்ன கேதி ஆக போதில்ல, எத்தனை வீட்டுக்காரங்களுடைய வாழ்வெல்லாம் அபகரிக்க போறான்னு தெரியல. ஹைடெக் எவ்வளவு, தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீங்க பாலம் கட்ட தெரியுதா தெரியல, இல்ல பாலம் கத்துக்கிறதுக்காக பாண்டிச்சேரி வரைக்கலாம் கிடையாது. எவ்வளவு மரத்தை வெட்டினீங்க, சரி மரத்தை வெட்டினீங்கல்ல, மரத்தை வைக்கிறதும் கிடையாது. ஹைவே பண்றீங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மதுலாம் உடச்சிங்க, இதுல நல்லக்காரன் கட்ட மதுல, இது மில்லு, ஒரு ஏபிடி மில்லு, அது வரைக்கும் போகுது. ஒரு தூணா இருந்தா தேவையில்லை, ஒரு தூணா இருந்தா தேவையில்லை. ஏன் சார் எங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அங்கங்க ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கின்னு, இல்லை யாருக்கு எடுக்கிறீங்க, உங்களுக்கா, ஊருக்கா, பேருக்கா, எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கீங்க? நீங்க ஏதாவது சொல்லி இந்த நாடோ மக்களோ கேட்குறாங்களா, திருந்துறாங்களா? மாறுறதே இல்லை. எதுக்கு நீங்கள் இந்த வயசான காலத்தில் போய் வீட்டில் உட்காந்துருக்கலாமே இந்த மாதிரி பொது சேவைன்ற பேரில் அங்கேயும் இங்கேயும் நின்றுன்னு? ஆனால் போகும்போது வண்டியில் போகும்போது அண்ணா சுத்தம் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு மக்கள் சொல்லிட்டு மட்டும் போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. நான் கூட வர்றதுனால அதையும் நான் பார்க்குறேன். நேற்று கூட அவங்க கூட போகும்போது அந்த பிரச்சனையை கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் சொல்லியும் யாருமே செவிசாக மாட்டுறாங்களே, எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க சார்? உங்களை தான் கேட்குறேன். சூடு சோர்னு எதாவது இருக்கு, ஒரு வார்த்தை கேட்டுங்களா? சொல்லுங்கள். சுதந்திரம் யாரும் வாங்கி கொடுத்தாங்க? அதாவது எல்லா மக்கள் தொகையிலையும் 20% தான் போராடினாலாம் இல்லையா, சுதந்திரம் பெற்றமா இல்லையா? இல்ல நம்ம போராடாம நமக்கு என்ன யாரு ஆண்டானா, நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் போது இருந்துருந்தாக்கா, கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனாரு, அப்புறம் வந்து கட்டபொம்மை, வீரபண்ட கட்டபொம்மை, அப்புறம் பல சொல்லியும் பாரதிதாசன், அந்த வரிசையில் சுத்த சுந்தரராஜன் வரணும் ஆசைப்படுறீங்க அதானே? சரி, புரிஞ்சிச்சு சார், விடுங்க சார், நான் போறேன். இல்ல நன்றி சார், நீங்க கொடுத்த அவார்டு ரொம்ப நன்றி. யாருக்காக, மக்களுக்காக செய்றீங்களா, வீட்டுக்காக செய்யறீங்களா, ஊருக்காக செஞ்சீங்களா, அது கொஸ்டின் மக்கள் காலம் கடந்து போயிடும், அவங்க சொல்லுவாங்க, மக்களிடையே ஒப்படைக்கிறேன். இது நான் கேட்கறது நியாயமா நியாயம் இல்லைன்னு. நன்றி, வரேன்.